காலேஜ் கவுன்சில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த மதுரை வாழ் சௌராஷ்டிரா மக்கள் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு சமுதாயம் முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி தலைவர்கள் நமக்கு அமைந்தால் இந்த சமுதாயமும் சரி கல்வித்துறையும் சரி நம் மக்கள் முன்னேறலாம் என்று நினைத்து இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த புதிய நிர்வாகிகள் ஏற்கனவே எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டவர்கள் தான். ஒரு நிர்வாகி மட்டுமே என்னைக்கு ஒரு நிரந்தர நிர்வாகி மாதிரி டி.ஆர். குமரேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது நாமெல்லாம் நல்லா கைத்தட்டி அவரை இன்னும் உற்சாகப்படுத்தி அவருடைய பெருமையையும் அவருடைய சிறப்பையும் நாம் அங்கீகரிக்கிறோம். ஏனென்றால் ஒரு கல்லூரி உருவாவது என்பது ஒரு பேருக்கு ஏதோ கோர்சஸ் நடக்கிறது அப்படின்னு இவங்க கொண்டு போகல. இந்த நிர்வாகத்தினர் அனைவரும் அப்படி கொண்டு போகல. ஆணி வேராக இருந்த சி.எஸ்.ஆர். ராமாச்சாரி அவர்களையும் ஆணி வேராக இருந்த அனைத்து பெரியோர்களையும் மரியாதை செய்ய தவறாத நிர்வாகிகள் இவர்கள். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். யார் ஒருவர் நம்ம முன்னாடி கொண்டு வந்தவங்களை நினைவுபடுத்துகிறார்களோ அவங்க நன்றி மறவாமல் இந்த சமுதாயத்திற்கு கடமைப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். அதே போல இங்கே ஒழுக்கம் கட்டுப்பாடு எல்லாமே நல்லபடியாக கற்றுத்தரப்படுகிறது. ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு டிவியேஷன்ஸ் இருந்தாலும் இப்போ பெர்ஃபெக்டா இட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறது ஐ ஜஸ்ட் கெட் ஃப்ரம் த பப்ளிக். I could hear from the public. So that is a very special and it's a great appreciation for this team. And Bansidhar, no word to express. As a president, you will do your wonderful things, I think, because you have been associated with so many other organizations. You have held the post of president in other organizations, voluntary organizations, and that's why I am very sure that you will lead this in a very special manner. Thank you. And I know all other people. Bhaskar சொல்லவே வேண்டாம். அந்த ஒரு நம்ம கோவில் தங்க ரதம் கொடுத்து ஆன்மீகம்னா என்ன பணி மக்களுக்கு தேவை என்பதெல்லாம் செய்வதில் மிக சிறந்த நிபுணர் பாஸ்கர்ஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம பெங்களூர்ல நான் இருந்தாலும் அங்கே எனக்கெல்லாம் ஒன்றும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை. சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிற இந்த மதுரையில என்னுடைய மண்ணு என்னுடைய மக்கள் பாசமான சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிற இந்த கல்லூரியில எங்க அப்பா எப்படி நேர்மை உண்மை என்று இருந்தாரோ அதே வழியில் நான் இருப்பேன் என்று நம் முரளிதாஸ் அவர்கள் இங்க இருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தை என்னன்னா அந்த சி.எஸ். ராமாச்சாரி அவருடைய சிலை அங்கே இருக்கிறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை ஃபுல்லாவே இன்சார்ஜ் எடுத்து உருவாக்கினார். அதற்காக அவருக்கு சிறப்பு பாராட்டுகள். நம்ம ஜக்வா ஜே.பி. சரவணன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா அவர் தொழில் ரீதியா பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய சம்பாதிச்சதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தோணும் நான் நல்லா சம்பாதிச்சு நிம்மதியா இருக்கேன், ஆனா என்னை சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தோணும். அது மாதிரி ஏற்கனவே நிறைய அமைப்புகளை சேர்ந்து அவர் நல்லது செய்து கொண்டிருக்கிறார். அது இப்போ ஒரு மிக உயர்ந்த கல்வி பணியில் தலை இணைத்துள்ளதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்.பி.ஆர். சொல்லவே வேண்டாம். ஆர்.பி.ஆர். சுப்பிரமணியன் அவங்க அப்பா வழியில இருந்தே பொதுமக்களுக்கு சேவை செய்வதுதான் நாங்களாம் பிறந்திருக்கோம்னு அவங்க குடும்பத்திலேயே அந்த ரத்தம் ஊறி இருக்கிறது. ஸோ அப்பேற்பட்டவர் இங்க சேர்ந்திருக்கிறாரு. பல்வேறு அமைப்புகளில் சீரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இங்கேயும் மிக சிறப்பாக தங்கள் பணி தொடர வாழ்த்துகிறேன். அப்புறம் வெங்கடேஷ் சொல்ல வேண்டாம். அவர் ஏற்கனவே அந்த சபா எல்லாத்துலயும் இருக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் என்ன சொல்ல வரேன்னா இப்படி எல்லா அமைப்புகளும் இருந்து இப்போ ஒரு பொதுவான பெரிய தளத்துல நிறைய மக்களுக்கு சேவை பண்ற மாதிரி நம்ம பண்ணணும்னா அது எஜுகேஷன் கொடுக்கறது தான். மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கட்டு கொடுத்தா நல்லதுங்கிற மாதிரி இவங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ இந்த கல்வியை நல்லா நடத்தணும்பா, இந்த காலேஜ் நம்ம கையில கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கிடைச்சதோ சரி ஏதோ மக்களுக்கு கிடைச்சது அப்படி நினைக்கல. இவங்க நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு போதும், இனிமேல் மக்களுக்கு நம் சமுதாய மக்களுக்கும் சரி மதுரை வாழ் மக்களுக்கும் சரி சௌராஷ்டிரா சமுதாயம் எப்படி மதுரையில் பேர் புகழ் ஓங்கி இருந்ததோ அதே போல எல்லா மக்களுக்கும் கல்வியை கொடுத்து தரமான கல்வியை கொடுத்து நல்ல பேர் இந்த கல்லூரிக்கும் இந்த மதுரை மக்களுக்கும் சௌராஷ்டிரா மக்களுக்கும் கொண்டு தருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நான் அறிவேன். ஏன் அதை சொல்றேன்னா இப்ப நான் இந்த காலேஜ் வச்சிருக்கேன் இதோட போதும்னு இல்லை. They have planned to start CBSE school ஆரம்பிக்க போறாங்கன்னு ஒரு செய்தி அல்ல, அரசாங்கத்துல அப்ரூவலே வாங்கி முடிச்சுட்டாங்க. ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஸோ நம்ம மக்கள் CBSE ஆரம்பிச்சா நம்ம மக்கள்னால எங்கேயுமே சௌராஷ்டிர மக்கள்லாம் வேலைக்கு சேர்த்துக்கிறதும் சரி எந்த ஒரு நம்பிக்கை நானே தான் இவங்க தான்ப்பா அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறதுனால நாம CBSE ஆரம்பிச்சா எல்லாரும் எப்படி சேருவாங்க?
எல்லாரும் வேற ஸ்கூல் போக மாட்டாங்க, இங்கே தான் வந்து சேருவாங்க. அதனால நாம இப்போ அலர்ட் ஆகிப்போம். யார் யாருக்கு அடுத்த வருஷம் ஸ்கூல் சேர்க்கணுமோ அவங்க குழந்தைகளை எல்லாம் இங்கே தான் அட்மிஷன் போடணுங்கிற கோரிக்கையை உங்களிடம் வைத்துக்கொண்டு உங்கள் உற்றார் ஊழியர்களையும் அது சொல்லி இங்கே சேர்க்கணுங்கிறத சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஜிம் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஒரு விஷயமா இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து இன்னும் வெளியே நம்ம வந்து தகவலாக சொல்லணும். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் சொன்னது மாதிரி சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டி நம்ம வந்து கொண்டு வந்துடணும். அது ராஜ்கோட்ல இருக்கிறது மாதிரி நம்ம மதுரையிலும் கொண்டு வரலாம். அதற்கு மோடிஜி அவர்கள் அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறார். அதோடு சேர்ந்து நானும் என்னால் முடிந்தது என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் தான், இந்த மாதிரி இந்த தேர்தலுக்காக விஸ்வநாதன்ஜி எல்லோரும் அந்த கமிட்டியில இருந்து நான் வந்து மனமாக வாழ்த்துகிறேன். இது எல்லாத்துக்கும் மேல எல்லா ஆணும் வெற்றிக்கு பின்னும் புரிஞ்சுங்களா, ஒரு பெண் இருக்கிறார் என்பதை உறுதி செய்யும் வண்ணம் அப்படியே சிம்பாலிக்கா பாருங்க, அப்படியே அவங்க போய் பின்னாடி உட்கார்ந்து அவர்கள் எடுத்த முயற்சி. இவங்க என்ன வேலைக்கு போனாலும் ஓகே நான் வீட்டை பார்த்துக்கிறதுனாலதான் இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. அதனால ஆல் த அந்த ஹீரோஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஹீரோயின்ஸ்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்துள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் மிக முக்கியமான இந்த சமுதாயத்திற்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிற, சமுதாய பணி செய்து கொண்டிருக்கிற நபர்கள் தான். உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கும் இவர்களோடு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கல்லூரியை மிகப்பெரிய சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டியாக கொண்டு வருவதில் ஒவ்வொரு பங்கும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறிய நன்றி, வணக்கம். அந்த அமைதிக்கு கிடைத்த வெகுமதி இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு வாழ்த்து. உன்னத முன்னோடிகள் என்ற தலைப்பிலே ஒரு சிறு கவிதை. உதிரம் கொடுத்து உழைக்கவே உருவானது உயர்கல்வி. சமுதாயம் சிறக்க கண்ணிய கல்வி கொடுத்துட்டோம். ஊக்கம் கொடுத்து ஆக்கம் சேர்த்து ஒவ்வொரு மாணவரும் வாழ்க்கையில் உயர உன்னத கல்வி தந்தோம். செல்வ மகள் தலைவாசல் இல்லாத இடங்களிலும் அதாவது பணம் இல்லாத அந்த ஏழைகள் மக்களிடம் நம்முடைய கல்லூரி வழங்கி இருக்கிறது. அதற்கு ஆதார சுருதியாக நம்முடைய கவிதா மேடம் அவர்கள் 50 பேர்களுக்கு அவர் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து ஒவ்வொருவரும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கூட சொல்லுவேன், துரைசாமி என்று சொல்லக்கூடிய பிகாம் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய தலைவர் அவர்களும் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் நீளும் அடுத்து வருகிறேன். ஊர் செழிக்க, மாணவர் வாழ்க்கை செழிக்க சௌராஷ்டிரா கல்லூரி நிறுவனம் வழிகாட்டியதே. இங்கு வரும் எந்த மாணவரும் எங்கு சென்றாலும் நல்நிலை அடைவர். இது திண்ணமென்று வாழ்க்கையில் சிறந்த அடையாளங்கள். எத்தனையோ உயர் அதிகாரிகள், எத்தனையோ தொழிலதிபர்கள், எத்தனையோ வங்கி மேல் அதிகாரிகள், எத்தனையோ பேராசிரியர் செல்வங்கள், எத்தனையோ இன்னமும் சொல்லலாம். வீடும் அனுமன் வாளாய் சௌராஷ்டிரா கல்வி நிறுவனம் வாயிலில் கால்பட்ட மாணவர்கள் வாழ்க்கையில் கலைமகள் கண்ணில் தெரிவாள், அலைமகள் கையில் வருவாள், மலைமகள் வாழ்க்கையை நிரப்புவாள். சிந்தை சிறக்கும் கல்விக்கு மதுரையில் நல் அடையாளமாய் அமைந்திட்ட சௌராஷ்டிரா கல்வி நிறுவனம் இது ஊக்கத்தின் மூற்றுக்கண். பள்ளி கல்வி பயின்ற மாணவர்கள் இங்கு கல்லூரி கல்வி முடித்து எண்ணில் அடங்காதோர். 8 திக்கிலும் சிறந்திருக்கும் வாழ்க்கையை சிற்சில வார்த்தைகளில் வடிக்கத்தான் இயலுமா? முத்திரை பதித்த 10 மாற்று தங்கங்களாய் ஜொலி மாணவர்கள் பலர் உள்ளூர்களில், வெளி மாநிலங்களில், வெளிநாடுகளில் இன்னும் எங்களோடு உறவாடும் அத்தனை அன்பு செல்வங்கள் பல்லோர். பேசும் பொழுதுகளில் கல்வி சோறு தந்த நேசமிகு ஆசிரியர்களை நெஞ்சில் நிறைத்த கதையை சொல்லும் போதே நெகிழ்ந்து போகிறோம். பாசமாய் வளர்த்த கல்லூரியை பாலூட்டிய தாயாய் கொண்டாடிய கணங்களை நினைந்து பார்க்கிறோம். உள்ளம் உவந்து நெஞ்சு கணிந்து ஊட்டிய கல்வியை உள்ள மட்டும் நினைத்து பார்த்து உயர்ந்து நிற்கும் மாணவரை தாயாய் உச்சி முகர்ந்து பார்க்கிறேன். நம் கல்லூரி நிர்வாகமோ மாணவர்க்கு மகுட
கண்ணால் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். அடிவிரலாமல் வைக்கின்றனர். உண்மை உழைப்பு நிர்வாகத்திற்கு உயர்வான வாழ்க்கை மாணவ சமுதாயத்திற்கு நெஞ்சிருக்கும் பொழுதுகள் நேசித்து வழங்கும் பேராசிரியர்களுக்கு ஆஹா சொல்ல சொல்ல நாகி நிற்கிறது. நினைத்து பார்க்க நெஞ்சு நிற்கிறது. ஆரம்பத்தில் தூரத் தெரிந்த புள்ளியாக இருந்தது. இன்று கோபுர கலசமாய் விடுகிறது நம் சௌராஷ்டிர கல்லூரி. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திடீரென்று வாழ்த்து கூறுவதற்கு அழைப்பதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இக்கல்லூரி அடித்தளம் விட்டவர் திரு CS ராமாச்சாரி அவர்களுடைய பிறந்த நாளில் இவர்களுடைய நிர்வாக குழு வெற்றி விழா கூட்டம் நடைபெறுவது இதே அவர் சென்ற மாதம் தன் திறப்பு விழா நடைபெற்றது. அதை நடத்த மிக சால சிறந்தது. அவர்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும். 1981ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர். அப்பொழுது நான் படிக்கும் பொழுது 3 கட்டிடங்கள் தான் இருந்தது. ஆஃபீஸ் அலுவலகம் உள்ள கட்டிடத்தில் லிட்டரேச்சர், BBA போன்ற வகுப்புகள், காமர்ஸ் பில்டிங் அண்ட் ஹாஸ்டல். இன்று மிகப்பெரிய அரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நிர்வாகங்கள் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பணி மென்மேலும் சிறக்க நல்ல முறையில் நடத்திட வாழ்த்து கூறி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்லூரி வளர்ச்சியில் ஒவ்வொரு பாதையில் என்னென்ன திட்டங்களை ஏற்றிருக்கிறார்கள், என்னென்ன மாதிரியான பாதைகள் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு அருமையான முயற்சி, ஒரு கூட்டு முயற்சியாக நிர்வாகம் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நிகழ்வும் சரியாக நடக்கும் என்பதற்கு உதாரணமாக பல்வேறு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. ஸோ அதற்கு மனதார பாராட்டுகள். அந்த நேரத்தில் NAAC அக்ரிடேஷன் அப்படின்ற ஒரு அரசாங்கத்தில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்து கொண்டிருந்தது. ஒரு ஆய்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தையும் அதிக அருமை நண்பர் பன்சிதர் அவர்கள் என்னோடு JC இணைந்து பணியாற்றியவர். நிறைய சிறப்பான செயல்பாடுகளை செய்தவர். அதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக அமைப்புகளிலும் பல்வேறு சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்து வரக்கூடிய ஒரு அருமையான நண்பர். அவருடைய இன்னைக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் அணியினர் ஒவ்வொருத்தரும் அப்படை வெல்லும் என்பதை போல இந்த அணி கண்டிப்பாக கல்லூரியின் வளர்ச்சி பாதைக்கு எடுத்து சென்று இன்னும் குறுகிய காலத்தில் சௌராஷ்டிரா யூனிவர்சிட்டியாக வலுப்பெற வேண்டும் என்ற மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. புனிதமான ஹாலில் இந்த பதவியேற்பு விழா நடைபெறுவது மிக சால சிறந்தது. மேலும் இன்று பதவியேற்கிறார் என்று தெரிந்தவுடன் பாரத தாய் அன்னை எதிர்த்தவர்கள் தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டு இன்று சிந்தூரி நாமம் ஏற்று பதவியேற்க இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது பணிவான வாழ்த்துக்கள். இந்த கல்லூரியிலே நான் 1978 ஆண்டு BCom படித்து அன்றைய தினமே செயலர் திரு NK குப்பையன் அவர்கள் இருந்தார்கள். எங்களுடைய சமூகத்திற்காக உழைக்க வேண்டும், சமூகத்திற்காக ஒரு கல்லூரி வேண்டும், சமூகத்தின் கல்லூரி சாலச் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று அவருடைய கனவு. அவருடைய கனவை திரு LNS அவர்கள், அதன் வழியே வந்த திரு குமரேஷ் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். திரு குமரேஷ் அவர்கள் போஸ்ட் வந்தார் என்றால் அவர் கல்லூரிக்காக மட்டும் உழைக்கவில்லை, சமூகத்திற்காக உழைக்கவில்லை, தன்னுடைய அணிக்காகவும் உழைக்க வேண்டும் என்று அவரை ஏகமனதாக தேர்ந்தெடுத்து அவர் அணிக்காக உழைத்து மற்ற 6 பேரையும் கூட்டி சென்று எழுமலையான் 7 பேர்களும் இங்கே அமர்ந்திருப்பது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே அவருடைய ஏற்புரையில் சொல்வார் என்று நினைக்கிறேன். அவர் இன்னும் இந்த கல்லூரியில் NAAC கமிட்டி A தான் வாங்கியிருக்கிறார். A+ வாங்க வேண்டும் என்று மிக தீவிரமாக உழைத்து தன்னுடைய கல்லூரிகளுக்கு ஆசிரியர்கள் அரவணைத்து சென்றார். மயிரிழையில் அந்த A+ தவறிவிட்டது. அதை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் கம்பீரமாக அமர்ந்துள்ளார் என்பதை உங்கள் முன் தெரிவித்து எனது பணிவான வர்க்கத்திலிருந்து இந்த கமிட்டி அனைவரும் மிக சால சிறந்ததாக இந்த நிர்வாகத்தில் இந்த ஆண்டு போல் என்றும் இருந்து A+ மேன்மேலும்
என்ன கிரேடு கொடுக்கிறார்கள் அதில் முதன்மை கிரேடு வாங்கி தருவார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். அத்தோடு இந்த எலெக்ஷன் மிகவும் பரபரப்பாக இருந்தாலும் தன்னுடைய எல்லோரையும் அரவணைத்து அனைவருக்கும் சாலச்சிறந்ததாக நடத்தி கொடுத்த இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் மற்றும் இந்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்த அவர்கள், மேலும் நம்முடைய ஆடிட்டர் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாராட்டு விழா, பதவியேற்பு பாராட்டு விழா மிக அம்சமான நாளில் அமைஞ்சிருக்கிறது. சிஎஸ்ஆர் பிறந்தநாள் அன்று இந்த பதவியேற்பு விழா என்பது மிக மிக பொருத்தமான ஒரு செயல். மிக பாராட்ட வேண்டிய நபர்களை பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக பாராட்டலாம். காரணம், தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் வஞ்சித் அவர்களுக்கு இனிஷியல்லையே பிஜே இருக்கு. பிஜே என்றால் பிரசிடென்ட் ஜேர்னி என்று அர்த்தம். 3 வருஷம் அவர் பிரசிடென்டாக ஜேர்னி பண்ண போறாரு. அதனால தான் அவருக்கு பிஜே இனிஷியல் அமைந்திருக்கிறது. அவருக்கு அடுத்தபடியாக நம்முடைய தாளாளர், செயலாளர் குமரேசன் அவர்களுக்கு ஆண்டம் கொடுத்த இனிஷியல் அது டிஆர் குமரேஷ். டி ஃபார் டெடிகேஷன். கல்லூரிக்காக அர்ப்பணிக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன் இருக்கு. அதாவது இவர் மட்டும் தான் நல்ல கை தட்டாரு. கை தட்டா எந்த ஆகும் தெரியும், எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஃபேஸ் ரொம்ப அழகா ஆகும். அதுக்கு ஆரம்பிச்சு ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டி. எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பிட்டு எடுத்துக்கிறாரு பாருங்க. அதுதான் ஆர், ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்து ஒரு குமரேஷன் கே என்ன தெரியுமா? நாலேஜ். அந்த நாலேஜ் இருந்தால் எதை சாதிக்க முடியும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக இன்று குமரேசன் இருக்கிறார். டிஆர்கே என்றாலே அதுதான் டெடிகேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி. குமரேஷ் அடுத்தபடியாக வருகிறார் நம்முடைய பொருளாளர். ரியலிஸ்டிக் அண்ட் ரிலையபிள் பர்சன். அந்த ரிலையபிள் பர்சன் ரொம்ப முக்கியம். இதில் அவர் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். பணம், துட்டு, மணி அவர் இருந்தால் தான் நடக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு பாஸ்கர், ரியலிஸ்டிக் அண்ட் ரியல் பாஸ்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லபடியாக இன்றைக்கு இந்த வேலைக்கு நடக்க நினைக்கிறேன். அடுத்து மறுபடியும் 4 பேர் இருக்காங்க. 4 தூண். இந்த தூண் 4 தூண் இருக்கிறனால தான் இன்றைக்கு சௌராஷ்டிரா கல்லூரி இன்னும் 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 மேலே மேலே வரும் என்று கூறி, ஏன்னா இப்போ அடுத்தவங்க பாராட்டலாம் நேரம் இல்லாத கருதி இவங்களை மேலும் மேலும் இந்த கல்லூரி விரிவாக்கம் பண்ணணும். ஏன்னா ஆரம்பத்தில் சிஎஸ்ஆர் சார் இருக்கும் பொழுது ஒரு கல்லூரிக்கு ஒரு தலைவர், ஒரு பொருளாளர், ஒரு செக்ரட்டரி, 4 ஈசிமர் சொல்லி போயிருக்கிறாரு. இப்போ கல்லூரி விரிவாக்கம் நிறைய ஆயிடுச்சு. 3 கல்லூரி ஆயிடுச்சு. இனி தலைவர், துணை தலைவர் வேண்டும், செயலாளர், துணை செயலாளர் வேண்டும். அதே மாதிரி ஈசி மெம்பரை அதிகப்படுத்த வேண்டும் என்று கூறி நன்றி விடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு படி மேலே போய் நான் நிச்சயமாக அவரை பற்றி பேசணும். அவரை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட அவர் இன்னும் ஒரு செக்ரட்டரியாவோ கரஸ்பாண்டாக நான் பார்த்ததே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மாதிரி தான் அவர் இருப்பார். கொஞ்சம் கையை தட்டுங்க. எப்படின்னாக்கா அந்த NAC கமிட்டி வர்றபோது அவர் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாரையும் வேலை வாங்குறது மட்டும் வச்சுக்க மாட்டாரு. அதையும் தாண்டி அந்த இது ஈவென்ட் முடிஞ்ச அப்புறம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அவர்கள் செய்த செயல்களுக்கு பாராட்டலாம். அதான் அவருக்கு பெரிய இது, அவருடைய ஸ்ட்ரென்த்தே அதான். நான் இது வரைக்கும் ரொம்ப கரஸ்பாண்டன்ட் பார்த்துருக்கேன். ஆனால் நிச்சயமாக அவர் மாதிரி ஒரு டெடிகேட்டட் பர்சன்ஸ் ஐ ஹவ் நெவர் சீன். ரொம்ப பேர் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆகணும், அது ஆகணும்னு சொல்லி அவங்களாம் திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு பார்த்தோம்னாக்கா சௌராஷ்டிரா காலேஜ் ஒரு ரோல் மாடல் காலேஜ் ஆஃப் மதுரை. அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போகணும்னாக்கா நீங்கள் ஆஸ்திரேலியாவோ இல்லைன்னா UK இந்த மாதிரி ஒரு காலேஜோட MOU போடணும். ஸோ தயவு பண்ணி இது கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறீங்க. நம்ம மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் வித் சம் காலேஜ் இந்த ஒன்று UKல இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இப்போ நல்ல டெவலப்பிங்கு. அந்த மாதிரி காலேஜில் நீங்கள் வச்சுட்டானா டெஃபினட்டாக நம்ம காலேஜ் நெக்ஸ்ட் லெவல் போகும். நம்முடைய ஏன்னா நமக்கு பார்த்தானாக்கா அந்த அணி பார்த்தானாக்கா ரொம்ப அழகாக இருக்கு. அதை விட அவங்க ஃபேமிலிஸ் இன்னும் ரொம்ப நல்லா அழகாக இருக்காங்க அவங்க. ஏன்னா அதுதான் ஒரு ஸ்ட்ரென்த்து. இப்போ
நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. பார்த்தானாக்கா நம்ம திரு வெங்கடேஸ்வரன் பார்த்தோன்னா அவர் ஒரு சைடில் சமூக பணி, நம்ம ஆர்பிஆர் ராமசுப்ரமணியம் எடுத்தான்னா அவர் ஒரு கிங் மேக்கர் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா சௌராஷ்டிரா மத்திய சபையே கிட்டத்தட்ட அவர் சொல்ற மாதிரி நடக்கும். அந்த அளவுக்கு அவர் திறமை படித்தவர். இப்பொழுது நம்முடைய நாயகி மந்திரியில் செயலாளராக இருக்கிறார். அதேமாதிரி பார்த்தோன்னா திடீர்னு ஜகுவா சரவணன் நம்ம காலேஜில் வந்திருக்காரு. இதே மாதிரி நம்ம கோகுல்தாஸ் இருந்தாரு, அதுக்கு பதிலாக முரளிதாஸ் வந்திருக்காரு. இவங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸா இருக்கனால இன்னும் அவருக்கு, நம்முடைய செயலருக்கும், நம்முடைய தலைவர் பன்சீதருக்கும், அதே மாதிரி நம்ம ரொம்ப அழகா முடிச்சு கொடுத்த தேர்தல் அதிகாரி மற்றும் நம்முடைய ஆடிட்டர் எல்லோருக்கும் நீங்க தான் பக்கத்துல இருக்கணும். நான் சொல்ற மாதிரி வேற நாட்டு நல்ல கல்லூரி இருக்கு, அதோட எவ்ஓஇ போட்டு நம்முடைய கல்லூரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு நம்முடைய நாயகி சுவாமிகள் அருள் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு முதல் பழைய செக்ரட்டரியா பேசினேன், இப்போ புது செக்ரட்டரியா பேச வேண்டியது இருக்கு. ஈஓ மிஸ்டர் சுரேஷ் மாணிக்கம் சார், ஐ வாண்ட் டு டாக் இன் சௌராஷ்டிரா சார் வித் யுவர் பெர்மிஷன். எனக்கு உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா பல போஸ்ட்ல ஜெயிச்சிருந்தாலும் இந்த வருஷம் நான் இந்த கல்லூரியில் ஒரு ஸ்டாஃப் மாதிரி கிட்டத்தட்ட இது 25வது வருடம். ஒரு 17 வருஷம் நான் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன். என்னுடைய தலைவர்கள் எல்லாம் திரு ஏ.கே. ராமமூர்த்தி சார், திரு எஸ்.கே. ஜெகநாத் சார், திரு எஸ்.வி.எஸ். சிவநாத் சார், முன்னாள் வந்த என்.கே. குப்பையன் சார், அதுவரை நான் எல்லாருடையும் பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்க போட்ட விதை தான் இன்னைக்கு இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை மேலும் மேலும் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்போ நான் இன்னைக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்லாம் என்னன்னா, முந்தியெல்லாம் படிக்கிறதுக்கு எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. இப்போ எல்லாருமே படிக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு உறுதி மட்டும் சொல்றேன், எந்த ஒரு சௌராஷ்டிரா பையனுக்கும் இந்த காலேஜில் சீட் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவனுடைய மதிப்புக்கு தகுந்த ரெகுலர்லேயே ஒரு சீட்டு கண்டிப்பாக வழங்கப்படும். அதே மாதிரி ஃபீஸ் கட்ட முடியலைன்னு யார் வந்தாலும் உண்மையாக நியாயமாக இருந்தால் அதை நிர்வாகமே ஏற்று அவரை படிக்க வைக்கணும்னு சொல்லி உறுதிப்படுறோம். சில இடத்துல எலெக்ஷன் நடக்கிறப்போ நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய சொன்னாங்க, சௌராஷ்டிரன்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கும் புரியட்டும் தான். ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது காலேஜ் ரொம்ப சிக்காக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு இடத்துல விமர்சனம் பண்ணுறப்போ அதை ஏற்றுக்கிறவங்க தான் ஒரு தலைமை பண்போடு இருக்க முடியும். ஏன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம எடுத்துக்கணும். எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்தனமாக நம்ம பார்க்கக்கூடாது. அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்து ஏன் சொல்கிறாங்க அதை ஆலோசித்து அதை மாற்றிக்கிறதுக்கு நம்ம மாற்றிக்கிட்டா தான் ஒரு இடத்துல லீடர்ஷிப்பே வளர முடியும். ஸோ அதை சொல்லிக்கிட்டு இன்னொரு நண்பர் கேட்டார், முந்தியெல்லாம் படிக்கிறப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் எக்கச்சக்கம் கூட்டம் இருந்துச்சு. இப்போ யாருமே படிக்கவே விரும்பலை. யார் வந்தாலும் நாளைக்கு கூட சேர்த்து விடுங்க, நாளைக்கே அட்மிஷன் கொடுத்துட்றோம். என்ன ரீசன்னா எல்லா குழந்தைகளையும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் ஓரியண்டாக ஏதாவது இருந்தால் தான் படிக்கணும்னே நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லாம் படித்தோம்னா அந்த காலத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு போவாங்க, அதுக்கப்புறம் மெடிக்கல் இருப்பாங்க, அப்புறம் மேனேஜர் ஆவார், அப்புறம் கம்பெனி வைப்பாங்க. இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்தோடனே ஒரு 25,000 சம்பளம் 30,000 சம்பளம் கிடைக்கிறதுனால அவங்க அந்த கோர்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா 1983 ரெகுலர் கோர்ஸுக்கெல்லாம் அப்படியே நிப்பாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வளர்ச்சி வேணும்னா நீங்கள் எல்லாமே சுயநிதி இதில் தான் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறப்போ கவர்மெண்ட் மற்றதுக்கெல்லாம் இந்த ஃபிசிக்ஸ் மேக்ஸுக்கெல்லாம் சம்பளம் கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஒரு மாதத்துக்கு இங்கே எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க தெரியுமா? 74 ஆசிரியர்களுக்கும் 14 நாட்டு சிஸ்டம் 1,58,00,000 ரூபா செலவு பண்ணுது. நாம் மொத்த நிர்வாகம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 18 லட்சம் ரூபா செலவு பண்ணுற மற்ற கோர்ஸுக்கெல்லாம் ஏணி வச்சா கூட எட்ட முடியாதுல இருக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒருத்தருக்கு சம்பளம் 15,000 to 25,000 வாங்கினாங்க. ரெகுலரில் 3,20,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு ரிட்டையர் ஆனவர். அப்போ அந்த கோர்ஸில் ஆள் சேர்க்குறது நம்மளோட கடமை மட்டும் இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க கூட கொஞ்சம் உழைக்கணும், கொஞ்சம் படிக்க சொல்லணும், அவங்களும் கொஞ்சம் செலவு பண்ணி பிஜி படிக்கணும்னு சொல்லணும். இந்த மேலே நிறைய சொன்னால் தான் அந்த கோர்ஸில் சேருவாங்க. பட் எங்கள் சைடில் இருந்தோம், நாங்கள் ப்ரைவேட் செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனில் நான் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். நம்ம தினமலர் சுப்புலட்சுமி சார் பிரசிடெண்ட்டாக இருக்கார்.
அவர் இருக்கிறனால அங்கே நிறைய வந்து ரெசல்யூஷன் போட்டு யூனிவர்சிட்டி கூட அனுப்புகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நேக் வந்தப்போ என்கிட்ட கேட்டாங்க ஏன் சேரலன்ட்டு. இந்த ஸ்டேட்லேயே தமிழ்நாட்டிலே இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ நம்ம சஜஷன் எழுதியிருக்கோம் யூனிவர்சிட்டிக்கு, மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போடுங்க, ஃபிசிக்ஸ் வித் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் போடுங்கன்னு ஒரு ரெசல்யூஷன் போட்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கோம். அதை ஃபர்தர் ஃபாலோ பண்ணுறப்போ இதெல்லாம் கோர்ஸ் வந்து இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் சிலபஸை மாற்றினா தான் சேருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கேட்டவங்களுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். என்னென்ன நாமளும் விளக்கம் சொல்லணும்ல. மற்ற கோர்ஸ் எல்லாம் சேர்றாங்க. இப்போ புதுசாக சேரணும் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் வந்தவங்க தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், இப்படி நிறையா பிஎஸ்சி சைக்காலஜி நிறைய கோர்ஸ் கொண்டு வர்றோம். இதெல்லாம் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்டில் இதுதான் சேர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஜென்ரலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறப்பெல்லாம் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம இதில் வந்து வீவர் ஃபேமிலி தான். அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே புரிய முடியும். என்னமோ ஏன்னு சொல்கிறாப்பா, பையன் கம்ப்யூட்டர் தான் படிக்கிறான், அவனுக்கு கம்ப்யூட்டர் மட்டும் வேர்டிங் தான் தெரியும். ஏன்னா 90% வந்து நம்ம வீவர்ஸ் ஃபேமிலிலேருந்து வர்றோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு நாங்கள்லாம் சிம்பிளாக புரிய வைக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் என்ன, அவனுக்கு டிவி பார்க்குறான், சீரியல் பார்க்குறாங்க, அவங்ககிட்ட நிச்சயமாக சிம்பிளாக அவனுக்கு புரிகிற மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சந்திராயன் விட்டோம் 3க்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டோம், எவ்வளோ உழைப்பு, எத்தனை விஞ்ஞானிகள் பண்ணாங்க. ஆனால் கடைசி போய் லேண்ட் பண்ண முடியாமல் எந்த இடத்துல போனால் ஃபோர்ஸில் போய் அது விழுகுது. எவ்வளோ க்ரோர் லாஸு, பிஎம்ஏ போய் தட்டி கொடுக்குற அழகாக பெண் இன்னும் என்ன செய்யணும்ட்டு. அப்படி இருக்கிறப்போ செகண்ட் டைம் வந்து நம்ம ஏஐ வச்சு ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்போ அது போகிறப்போ அந்த இடத்துல போய் இந்த இடத்துல நம்ம லேண்ட் ஆகலாமா ஆகக்கூடாதுன்னு ஒரு சூப்பர் பவர் வேலை பார்க்குறப்போ அந்த இடத்துல போய் ப்ராப்பராக லேண்ட் ஆகுது. அந்த மாதிரி கோர்ஸ் தான் இந்த ஏஐ. இதெல்லாம் வந்து சின்ன மக்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் தான் அந்த குழந்தைகளை படிக்க வைப்பாங்க. சார் படிக்க வைக்கிறது ரெடி சார், செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸு ஃபீஸ் எக்கச்சக்க இருக்குன்னா யாரஜா காலேஜில் 1 லட்சம் இந்த கோர்ஸுக்கு, நம்ம காலேஜில் 25,000. அப்போ சௌராஷ்டிரா பயணிக்கு என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்கன்னா, எல்லா சௌராஷ்டிரா பயணிக்கும் செல்ஃப் ஃபைனான்சர் வந்து 20% நம்ம கன்சல்டன் கொடுக்குறோம். அவ்வளோதான் நம்மளால் கொடுக்க முடியும். 25,000 அவன்கிட்ட வந்து நம்ம 20,000 வாங்குகிறோம். 6 செமஸ்டரில் 30,000 இன்டைரக்டாக காலேஜ் வந்து இந்த போர்டு வந்தப்பறம் அதுவும் செய்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதேமாதிரி ரெகுலர்லாம் வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மி. முந்தி வந்து கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. இப்போ இன்னொரு சொல்கிறேன், சௌராஷ்டிரா இன்ஜினியர் ஃபோரம்னு ரிட்டையர்டான இன்ஜினியர்ஸ் எல்லாம் above 70 சேர்ந்து அவங்களே பணம் போட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம காலேஜுக்கு மட்டும் 10.5 லட்சம் ரூபா டொனேஷன் கொடுக்குறாங்க. அதுவும் எப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் நீங்கள் பப்ளிக் புரிஞ்சுக்கணும். யார்கிட்டையும் போய் எதுவுமே கேட்க தேவையில்லை. இங்கேயே ஒரு வெப்சைட்டில் அது கொடுக்குறாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தோடனே அந்த வெப்சைட்டில் உள்ளே போய் அவனுக்கு போக தெரியல ப்ளஸ் இருந்தாலும் ஹெச்ஓடியே போக வைப்பாங்க. அப்படி போக வச்சுட்டு அவனோட செல்ஃபு என்னென்ன பயோடேட்டா கேட்பாங்க. அவங்க ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க, யாருக்கு ரூபா கொடுக்குறதுன்ட்டு. அப்படி பார்க்குறப்போ அப்பா அம்மா இல்லைன்னா ஒரு மார்க் கொடுக்குறாங்க, அப்பா மட்டும் இருந்தால் ஒரு மார்க் கொடுக்குறாங்க, வீட்டில் யாராவது கவர்மெண்ட் ஜாப் இருந்தாங்களோ அதுக்கு ஒரு மார்க். அதெல்லாம் இல்லாதப்போ ஒரு மார்க் போட்டு above 60 வர்றான்னா அவனுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்படி ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டேன்னா 3 இயர்ஸ் டைரெக்டாக வந்து எங்கள் காலேஜுக்கு அக்கௌண்ட்லேயே ஃபீஸ் கட்டிடுவாங்க. ஸோ படிக்கிறது ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆனால் படிக்கத்தான் வேணும். பையன் வந்து அப்படி நினைக்க மாட்டேங்கிறான். எல்லாமே ஃப்ரீடம் இருக்குது. இந்த காலேஜில் அட்மிஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன தெரியுமா? மதுரையில் இந்த காலேஜ்லேயும் இல்லை. இந்த காலேஜில் செல்ஃபோனே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா லைஃப் கெட்டு போகிறதே இதில் தான். அவன் வீட்டில் ஃபுல்லாக செல்ஃபோன் தான். அவங்க பேரண்ட்ஸ் வரப்போ சொல்கிறாங்க, சார் எப்போ பார்த்தாலும் செல்லில் தான் சார் இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த படிக்கிற இடத்துலையாவது இந்த இடத்துலையாவது கொண்டு வரக்கூடாதுன்னா செல்ஃபோன் கொண்டு வர விட மாட்டோம். அதுக்காக பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்குன்னா அவனுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்குறோம். அவன் அப்போ கொண்டு வரலாம் செல்ஃபோன். அந்த மாதிரி ஒன்று மானிட்டர் பண்ணுறப்போ இங்கே கிட்டத்தட்ட 58 கேமரா இருக்குது. இப்போ ஒரு 60 வச்சுருக்கோம். எல்லாமே ஈவன் என் சென்ட்ரோலில் இருக்கட்டும், பிரின்சிபாலோட இருக்கட்டும், டிவியில் எல்லாமே மானிட்டர் ஆகிட்டே இருக்கும். எந்த பையனும் சேட்டெல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே படத்தில் எப்படி இருக்குன்னா, ரமணா படம் பார்த்துருப்பீங்க, அந்த சீன் வருது அடுத்தடுத்துன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த சேட்டை பையனோட கிளிப்பிங்ஸே எடுத்து வச்சிருப்பார் பிரின்சிபால். ஒரு டிசிப்ளின் கமிட்டி இருக்கும். வர்றப்போ என் பையன் அப்படி பண்ண மாட்டான், நல்லவன் வல்லவன்னு சொல்லுவாங்க. எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே அந்த கிளிப்ஸை போட்டு காமிப்பாங்க. அவன் தான் கல் விட்டு எரிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா நேரடியாக எங்கள் முன்னாடியே அவர் அடிப்பார். ஸோ அதே சமயத்தில் அந்த பையனோட லைஃப்பை கெடுத்துட மாட்டோம். ரொம்ப தப்பு பண்ணால் டைரக்ட் எக்ஸாமினேஷன் சொல்லி அவனை எப்படியா, ஏன்னா அந்த ஏஜ் எப்படி தான் இருக்கும். ஸோ அவனை வந்து உடனே நம்ம துன்புறுத்தல, அவனுக்கு புரிய வச்சு படிக்க வைக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஒன்று பிரின்சிபல் ஸ்டாஃபோட வேலை பார்க்குறது ஒரு இன்வால்வ்மெண்ட் நமக்கே வந்தது. எல்லாமே நம்ம குழந்தைங்க தானே, எப்படியாவது நம்ம முன்னுக்கு கொண்டு வர்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஜிம் இருக்குது. இப்போ இந்த ஜிம் வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் 144 காலேஜ் இருக்குது ப்ரைவேட்லாம் சேர்ந்து. நம்ம ஒத்த காலேஜ் தான் வந்து 2,60,00,000 வாங்கியிருக்கோம். அந்த 2,60,00,000 எல்லாம் சும்மா கொடுக்க மாட்டாங்க. போய் உடனே காசு கொடுத்த உடனேலாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா ஒவ்வொரு கேம்லேயும் இருக்கும். நம்ம காலேஜ் அடிக்கடி ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் வரும் நிறையா.
ஏன்னா நம்ம நிறைய கவனம் செலுத்துகிறோம். என்னென்னா ரன்னர்ஸில் ஜெயிச்சிருப்போம், வின்னர்ஸில் ஜெயிச்சிருப்போம், நிறையல வருவோம். பட் எல்லாம் முடிஞ்சு யூனிவர்சிட்டிலேருந்து யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ்னு OR காலேஜில் செலக்ட் பண்ணுவாங்க. 150 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வர டேபிள் டென்னிஸில் 20 வருஷமாக நாம தான் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கோம். 5 பிளேயர் செலக்ட் பண்ணுவாங்க, மினிமம் நம்ம 3 பிளேயர். அதேமாதிரி பேஸ்கெட் பால், கிரிக்கெட், இந்த 3ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறப்பே நம்ம ரீச் ஆயிடுறோம். 150 பிளேயரில் 30 பிளேயர் யார் யூனிவர்சிட்டி பிளேயர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த 2.5 கோடி எலிஜிபிலிட்டி. அந்த 2.5 கோடி நம்ம வாங்கியிருக்கோம்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்மகிட்ட 30 பிளேயர் இருக்காங்க. இந்த பிளேயர்கள்லாம் எங்கேருந்து வர்றாங்கன்னு பார்த்தோம்னா, கடைசி நம்மளோட ஹிஸ்ட்ரியெல்லாம் பயோடேட்டா பார்த்தோம்னா, நிலையில் இருக்க ஜிம்மில் இருந்து வர்றாங்க, நம்ம ஹைஸ்கூல் பின்னாடி ஜிம்மில் இருந்து வர்றாங்க. அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்க. எங்கில் எல்லாருமே பதவியிலேருந்து எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் ஏதாவது செஞ்சுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் சமுதாயத்தின் ஒற்றுமை. பதவி வரணும்னு தான் செய்யணும் இல்லை, எப்படி வேணாலும் செய்யலாம். நான் அதுதான் அன்றைக்கி CSR பற்றியும் சொன்னேன். என்னென்னா எல்லாருமே தானம் பண்ணணும்னா பணம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. யார் வேணாலும் தானம் பண்ணலாம், மனசு தான் வேணும். ஒன்றுமே இல்லாதவங்க போகிறப்போ 2 கண்ணையாவது கொடுத்துட்டு போகலாம், 4 பேருக்கு வரும். நல்லா திடகாரமாக இருக்கிற 3 மாதத்துக்கு ஒரு பிளட்டு கொடுக்கலாம், அவனோட திருப்திக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம். அது மாதிரி மனசு தான் வேணும். மனசை எல்லாரையும் மாற்றுங்க. நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஏதாவது செய்யுங்க. இந்த காலையில் என்ன விஷயம்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஏதாவது எனக்கு தெரியாமல் தவறு நடந்தாலும் சுட்டி காட்டலாம், உடனே மாற்றிக்கிறேன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.